வணக்கம். நான் உங்கள் ஜெயமேனுகோபால். இப்போ 2 ஜாதகம் வருது. ஒரு ஜாதகம் அண்ணனுடைய ஜாதகம், இன்னொரு ஜாதகம் தம்பியுடைய ஜாதகம். இப்போ அண்ணனுடைய ஜாதகத்துல லக்னாதிபதியும் 3ஆம் அதிபதியும் 6, 8ஆ இருக்காங்க. அதே சமயத்துல லக்னாதிபதியும் செவ்வாயும் 6, 8ஆ இருக்காங்க. தம்பி ஜாதகத்துல லக்னாதிபதியும் 11ஆம் அதிபதியும் கேந்திர திரிகோணங்கள் இருக்கிறாங்க. அதே சமயத்துல லக்னாதிபதியும் சனி பகவானும் ஒரே ராசி கட்டத்தில் இருக்காங்க. இப்போ இந்த 2 ஜாதகம் வச்சு நம்ம என்ன பேச போறோம் அப்படின்னா, அண்ணன் வேணும்னு தம்பி நினைப்பாரு, தம்பி வேணாம்னு அண்ணன் நினைப்பாரு. அண்ணன் என்ன பண்ணாலும் பொறுத்து போகக்கூடிய ஜாதகம் தம்பியுடையது, தம்பி நல்லது பண்ணா கூட தவிர்க்கக்கூடிய ஜாதகம் அண்ணனுடையது. அப்போ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, காரக கிரகங்கள் 6, 8ஆக இருப்பதுதான். இந்த அமைப்பு முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டும். இந்த இணை உள்ள எந்த உறவு முறையுமே கடைசி வரைக்கும் ஒரே சிந்தனையில் இருக்காது, ஒரே ஒருமித்த கருத்தோட இருக்காது. போராட்டங்கள், விரக்திகள் இதெல்லாம் அவங்க வாழ்க்கையில கலந்து கலந்து வந்துகிட்டே இருக்கும். அப்போ